அனைவருக்கும் வணக்கம். ராசி சக்கரத்தில் 9வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா யார் மனத்தையும் அதிகம் புண்படுத்த மாட்டாங்க. மற்றவங்களுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க. ரொம்ப தைரியமானவங்க. கடினமான சூழ்நிலையை கூட எப்படி சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பொறுமையாக செயல்படுவாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் என்பதனால பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணத்தின் மீது ஒரு பிரியம் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையானவங்களும் கூட இந்த ராசிக்காரங்க கிட்ட நிறைய ஆற்றல் இருக்கும், ஆர்வம் இருக்கும். ஒரு தொழிலையோ வியாபாரத்திலையோ ஈடுபடுறாங்கன்னா அதில் எப்படி முயற்சி செய்தால் அதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தான் ஒரு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செயலையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தொழிலில் ஒரு முக்கிய முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க. வெளியில் எங்கேயாவது பயணம் செல்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதுவும் நண்பர்கள் கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த ராசிக்காரங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் தான். சரி, நீங்கள் பார்த்து இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருந்தாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா ஆம் என்றும், இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க. உங்களுக்கு நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறும். சரி, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாமாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனுசு ராசினா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா இந்த டைமு அலைப்பாயிற மாதிரி உங்களுடைய மனது அலைப்பாய்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த மாதம் பல சாதனைகளை நீங்கள் செய்யலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே மனதை அலைப்பாய விடாதீங்க. அடுத்து நம்ம இதை பண்ணலாம், இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமையும். உங்களை ஏமாற்றுறதுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த டைம் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ஆசை வார்த்தை காமிச்சு உங்களுடைய பணத்தையோ நகையோ ஏமாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. யாரை நம்பியும் இந்த டைமு இந்த 2 பொருளையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. குடும்ப உறுப்பினர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் இந்த பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சிலர்லாம் இந்த டைமு தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம். அப்படி விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. எந்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களோ அதற்கு முன்னாடி அந்த தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. முன்பின் தெரியாத யாருக்கிட்டையும் இந்த டைமு சீட்டு போட வேண்டாம். கூடுதலாக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தினந்தோறுமே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். அதனால் நம்பிக்கையோடு தினமுமே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க. இந்த மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜீவஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். நெருக்கடிகளை படிப்படியாக குறைக்க ஆரம்பிப்பார். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி இருக்கும். நீண்ட நாளாக வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அனைத்து விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு கிட்ட ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாற்றிட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. உங்களுடைய வேலையை இந்த டைமு யாரை நம்பியும் ஒப்படைக்காதீங்க. கரெக்டாக உங்கள் வேலையை நீங்களே செய்து முடிச்சிருங்க. ஜனவரி 1 முதல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் சாதகமாக செஞ்சிருப்பதனால் ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக பல சாதனைகளை நீங்கள் செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. இழுபறியாக இருந்த ஒரு விஷயத்தை கூட இந்த டைமு நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அது மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு தாராளமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிகளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்கள் வழியில் ஏதாவது சின்ன சின்ன அனுபவங்கள் இந்த டைமு கிடைக்கும். கவனமாக இருங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்துருப்பார். எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நினைத்ததை சாதிப்பீங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் 17, 18 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 30, ஜனவரியில் 3, 7, 12 ஆகிய நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த பூராட நட்சத்திரக்காரங்க எந்த ஒன்றிலுமே திட்டமிட்டு செயல்படுவாங்க. இவங்க திட்டமிட்டு செயல்படுறதுனால தான் நிறைய வெற்றிகளை இவங்க பார்ப்பாங்க. இந்த மார்கழி மாதம் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். அதிர்ஷ்டகாரகனும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியுமான சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால குடும்பத்துலேயும் சரி தொழிலையும் சரி இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வருமானம் அதிகரிக்கும். தடைப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பழைய முதலீடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமு உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பணியில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைமு ஏற்படும். அது இடமாற்றமோ அல்லது பதவி மாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகுங்க. அதே மாதிரி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த டைமு வழிகாட்டுவார் அப்படின்னே சொல்லலாம். நினைத்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஜனவரி 1 முதல் புத்திரகாரகன் புதன் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார். சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு அந்தஸ்து மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லட்சியத்துடன் வாழ்ந்து வருவவங்க தான் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க. இந்த மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே சூரியன் செஞ்சிருப்பதுனால வேலைபளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் புத்திரக்காரகன் புதனும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. நினைத்த வேலையை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. அலுவலக பணியும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய
மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். வருகின்ற நாட்களில் ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 30, ஜனவரியில் 1, 3, 10, 12 ஆகிய நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.